வணக்கம் மாணவ மாணவிகளே. லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் இந்த கைத்தொழில் துறையினுடைய வளர்ச்சியானது எவ்வாறு போக்குவரத்து துறையிலும் தொடர்பாடல் துறையிலும் விவசாய துறையிலும் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தியது என்று பார்த்த நாங்கள். இப்ப இன்றைய வகுப்புல நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் கற்பித்த பகுதிகளுக்கான சிறிய வினாவிடை சிலவற்றை பார்ப்பதுடன் வேறு நாடுகளில் கைத்தொழில் புரட்சியின் பரவல் எவ்வாறு இடம்பெற்றது என்றும் கைத்தொழில் புரட்சியின் விளைவுகள் எவை என்பது பற்றியும் நாங்கள் இந்த இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்கோ இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். வினாவிடை முதலாவது, மெக்கடம் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? யோன் மெக்கடம் கிபி 1811 அறிமுகம் செய்தார். இரண்டாவது வினா, மெக்கடம் முறை என்பதற்கான வரைவிலக்கணம் யாது? வலுவான அத்திவாரமிட்டு பெரிய கற்களையும் மண்ணையும் பரப்பி அதற்கு மேல் சிறிய கருங்கற்களை பரப்பி அவற்றை மட்டமாக தட்டி பரப்பி பெருந்தெருக்களை அமைத்தல் மெக்கடம் முறை எனப்பட்டது. அதாவது மெக்கடம் முறை என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணம். வலுவான அத்திவாரமிட்டு பெரிய கற்களையும் மண்ணையும் பரப்பி அதற்கு மேல் சிறிய கருங்கற்களை பரப்பி அதை தட்டி மட்டப்படுத்தி பெருந்தெருக்களை அமைத்தல் மெக்கடம் முறை எனப்பட்டது. மூன்றாவது வினா, நீராவியால் இயங்கும் புகையிரத என்ஜினை கண்டுபிடித்தவர் யார்? ஜார்ஜ் ஸ்டீவென்சன். நான்காவது வினா, நீராவி புகைப்படகை கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் புல்டன். ஐந்தாவது, முதலாவது புகை கப்பலை நிர்மாணித்தவர் யார்? ஹென்றி பெல். ஆறாவது வினா, இங்கிலாந்தில் பெனி தபால் சேவை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? கிறிஸ்துவுக்கு பின் 1840 ஆண்டு. ஏழாவது வினா, தந்தி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போது, யாரால்? 1844 ஆண்டு அமெரிக்கரான சாமுவேல் மோர்ஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. எட்டாவது வினா, தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார்? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். ஒன்பதாவது வினா, வானொலியினை கண்டுபிடித்தவர் யார்? மார்க்கோனி. பத்தாவது வினா, நீரின் மூலம் சக்கரங்களை சுழல வைக்கும் முறையினை கண்டுபிடித்தவர் யார்? யோன் ஆஸ்ட்ரைட். இது நாங்கள் கடந்த வகுப்பில கற்பித்த பகுதிக்கான வினாவிடை பகுதி தான் இப்பொழுது உங்களுக்கு நான் இதுல சொல்லி இருக்கிறேன். இப்ப இன்றைய தலைப்புகள்ல நாங்கள் போவோம். அதாவது இந்த வேறு நாடுகள்ல எவ்வாறு இந்த கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்தது. இப்ப முதல் வெவ்வேறு துறைகள் ரீதியாக பார்த்த நாங்கள் இப்ப பிரித்தானியாவில தவிர்ந்த வேறு நாடுகள்ல எங்கெங்கெல்லாம் இந்த கைத்தொழில் புரட்சி பரவி இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலாவது பார்த்து கொள்ளுவோம். பிரித்தானியாவில் ஆரம்பித்த இந்த கைத்தொழில் புரட்சியானது மிக குறுகிய காலத்திற்குள்ளேயே இந்த ஐரோப்பா கண்டத்தினுடைய ஏனைய நாடுகளிலும் பரவி இருந்தது. ஐரோப்பா கண்டத்தின் ஏனைய நாடுகள் என்று சொல்லுகிற போது பிரான்ஸ், பெல்ஜியம், ஆஸ்திரியா, ஹங்கேரி போன்ற நாடுகள் எல்லாம் பரவி இருக்கு. இது ஐரோப்பிய நாடுகள். இதை விட ஏனைய கண்டங்கள்லையும் பரவி இருக்கு. உதாரணமாக அமெரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் போன்ற நாடுகளிலும் இந்த கைத்தொழில் புரட்சி பரவி இருக்கு. உங்களுக்கு தெரியும், உலகில 7 கண்டங்கள் இருக்கின்றது. அதுல நான் இப்ப இதுல சொல்லியிருக்கிறேன் அமெரிக்கா கண்டம். அமெரிக்காவிலேயும் வட அமெரிக்கா, தென் அமெரிக்காண்டெல்லாம் இருக்குது. ஆசியா கண்டம், அதே போல ஆப்பிரிக்கா கண்டம். அப்ப இவ்வாறு வேறு நாடுகள்ல எல்லாம் பரவி இருக்கின்றது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதிக்குரிய தசாப்தங்கள் சிலவற்றிலும் கைத்தொழில் துறையில் அதிக அளவு வளர்ச்சி கண்ட ஒரே ஒரு ஆசிய நாடாக இந்த ஜப்பான் காணப்படுகின்றது. அதிலும் 20ஆம் நூற்றாண்டாகும் போது இந்த ஆசிய நாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இலங்கை, இந்தியா,
சீனா முதலிய நாடுகளிலும் இந்த கைத்தொழில் புரட்சியினுடைய செல்வாக்கு பரவி இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன நோக்கிறோம்னு சொன்னா, இந்த கைத்தொழில் புரட்சி உலகம் முழுக்க பரவி இருக்கு. உலகம் முழுக்க பரவியதனாலதான் இந்த உலகம் முழுவதும் பூகோள கிராமமாக மாறுகிற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. அப்ப ஆசிய நாடுகள்ல சீனாவை நாங்க சொல்லலாம், இலங்கை, இந்தியா. அப்ப இந்த நாடுகள்ல எல்லாம் இந்த கைத்தொழில் புரட்சியினுடைய செல்வாக்கு பரவி இருக்குது. இப்ப சுருக்கமா சொன்னா உலகம் முழுக்க இந்த கைத்தொழில் புரட்சி பரவியதுன்னு சொல்லலாம். இப்ப உதாரணமா நாங்க பார்ப்போம், 19ஆம் நூற்றாண்டுல இந்த ஏனைய நாடுகளில் ஐரோப்பா தவிர்ந்த ஏனைய நாடுகள்ல கைத்தொழில் புரட்சி பரவுவதில எத்தகைய காரணிகள் செல்வாக்கு செலுத்தி இருக்கு, என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறோம் என்பதை நாங்கள் நோக்குவோம். முதலாவது சனத்தொகை அதிகரித்து காணப்பட்டமை. இப்ப சனத்தொகை அதிகரிக்கிற போது உங்களுக்கு தெரியும், பொருட்களுக்கான கேள்வியும் அதிகரிக்கும். அப்ப பொருட்களுக்கான கேள்வி அதிகரிக்க நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா உற்பத்தியை அதிகரிக்க வேணும். அப்ப இந்த கைத்தொழில் புரட்சி பரவுவதில செல்வாக்கு செலுத்திய முதலாவது காரணி என்னன்னு சொன்னால், ஏனைய நாடுகள்ல சனத்தொகையினுடைய அதிகரிப்பும் அதே நேரம் பொருட்களுக்கான கேள்வி அதிகரித்தமையும். அதே போல ஐரோப்பாவில போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி, இதுவும் இந்த கைத்தொழில் புரட்சி பரவுவதில செல்வாக்கு செலுத்திய ஒரு காரணியாக காணப்படுகின்றது. போக்குவரத்து துறையில ஏற்பட்ட வளர்ச்சி ஐரோப்பாவில். அதே போல அடுத்த காரணி என்னன்னு சொன்னால், இந்த பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அங்க நிலக்கரி கண்டறியப்பட்டமை. அப்ப நிலக்கரி கண்டுபிடிக்கப்பட்டதால இந்த மூலப்பொருட்கள் காணப்பட்ட பிரதேசங்களிலும் அதே நேரம் சந்தைக்கு சமீபமாகவும் கைத்தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டது. அப்ப அதாவது ஒரு முடிவு பொருளை உற்பத்தி செய்யறதற்கு மூலப்பொருட்கள் எங்களுக்கு எங்கே அதிகமா கிடைக்கின்றதோ அவ்வாறான ஒரு பிரதேசத்துக்கு அருகில சந்தையும் கிடைக்குமா இருந்தால் நாங்க உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சந்தைப்படுத்துவது மிக இலகுவாக இருக்கும். அப்ப அப்படியான இடங்கள்ல கைத்தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள்ல நிலக்கரி கண்டுபிடிக்கப்பட்டமையால இப்படியான தொழிற்சாலைகள் அங்க அமைக்கப்பட்டு இருந்தது. அதற்கு பிறகுதான் பிரான்ஸ், பெல்ஜியம், ஆஸ்திரியா, ஹங்கேரி முதலிய ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த கைத்தொழில் புரட்சி பரவி இருக்கின்றது. அப்ப ஆகவே நாங்கள் இந்த கைத்தொழில் புரட்சி வேறு நாடுகள்ல என்று சொல்லுகிற போது ஐரோப்பிய நாடுகள் முதல் பிரித்தானியாவில கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. பிறகு ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள சில நாடுகள்ல இந்த கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டு பிறகு அது இன்னும் விரிவடைந்து ஏனைய நாடுகள், இப்ப ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லையும் இந்த கைத்தொழில் புரட்சி பரவி கடைசியாக உலகம் முழுவதும் இந்த கைத்தொழில் புரட்சி பரவியதால அதாவது உலகம் முழுவதும் பூகோள கிராமமாக மாறுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இது நாங்கள் இந்த கைத்தொழில் புரட்சியினுடைய வளர்ச்சி பரவல் பற்றித்தான் இவ்வளவு நாளும் நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். இப்ப இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய தலைப்பை பார்ப்போம், கைத்தொழில் புரட்சியினுடைய விளைவுகள். இந்த கைத்தொழில் புரட்சியால் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது? இந்த கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டதால எங்களுக்கு சாதகமான விளைவுகளும் இருக்கின்றது, பாதகமான விளைவுகளும் இருக்கின்றது. ஏன்னு சொன்னா, ஏன் பாதகமான விளைவுகள் சொன்னால், இப்ப நாங்கள் இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பிறகு அந்த இயந்திரங்களை தொழிற்சாலைகள்ல பயன்படுத்துகிற போது அந்த இயந்திரங்கள்ல இருந்து வெளியேறுகிற புகைகள் எல்லாம் சூழலை மாசடைய செய்யும். அப்ப சூழல் மாசடைக்க பல்வேறு நோய்கள், சுவாசப்பை சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். அப்ப அது எங்களுக்கு தீய விளைவுகளாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேணும். அப்ப இந்த கைத்தொழில் புரட்சியினுடைய விளைவுகள் என்றதுல எங்களுக்கு அனுகூலங்களும் இருக்கின்றது, பிரதிகூலங்களும் இருக்கின்றது. இப்ப நாங்கள் இந்த கைத்தொழில் புரட்சியின் விளைவுகளை 3 தலைப்புகளை பார்க்க போறோம். ஆனா அரசியல் துறையில் ஏற்படுத்திய மாற்றங்கள், ஆவன்னா பொருளியல் துறையில் ஏற்படுத்திய மாற்றங்கள், ஈனா சமூக துறையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்று சொல்லி நாங்கள் அதை தனித்தனிய நோக்க வேணும். இப்ப முதலாவது ஆனா பகுதியை நோக்கினோம்னு சொன்னால், இந்த அரசியல் துறையில இந்த கைத்தொழில் புரட்சி ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன? அதாவது இப்ப உலகம் முழுவதும் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டதால அந்த நாடுகள்ல எல்லா துறையிலுமே பாரிய மாற்றங்கள், அரசியல் துறையில மாற்றம், பொருளாதார துறையில மாற்றம், சமூக துறையில எல்லாம் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இதனால அனுகூலங்களும் ஏற்பட்டிருக்கின்றது, பிரதிகூலங்களும் ஏற்பட்டிருக்கின்றது. அனுகூலம் என்றால் நன்மை, பிரதிகூலங்கள் என்று சொன்னால் தீமை. இப்ப முதலாவது அரசியல் துறையில எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டது என்றதை நாங்கள் அதுல உங்களுக்கு அதனுடைய சுருக்கத்தை நான் இலகுவாக விளங்கக்கூடிய முறையில சொல்லுகிறேன். நீங்கள் அந்த பாட பரப்பில நீங்கள் அதை விரிவாக பார்த்து கொள்ளலாம். இப்ப முதலாவது நாங்கள் இந்த பணக்கார வகுப்பினருடைய தோற்றம்
தோற்றம் பெற்றிருக்கின்றது. பணக்கார வகுப்பினர் தோற்றம் பெற்றிருக்கிறார். அதே நேரம் இந்த உழைப்பை விற்கின்ற ஒரு ஏழை வகுப்பினருடைய தோற்றமும் அங்கு காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் பணக்கார வகுப்பினர் தோன்றுகிற போது அதே நேரம் இந்த ஏழை மக்களினுடைய உழைப்பை சுரண்டுபவர்களாகத்தான் அவர்கள் காணப்படுவார்கள். அப்ப இங்க முதலாவது பாயிண்ட்ஸை நான் சுருக்கமாக சொன்னால் பணக்கார வகுப்பினருடைய தோற்றம் இந்த அரசியல் துறையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இரண்டாவது, உழைப்பை விற்கின்ற ஒரு ஏழை வகுப்பினருடைய தோற்றம். மூன்றாவது, பணக்கார முதலாளிமார் ஏழைகளை சுரண்டினர். அதாவது எப்படி அவர்கள் சுரண்டினார்கள் என்று சொன்னா, அதாவது ஒரு முதலாளி தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய உண்மையான சம்பளத்தை கொடுக்காமல் மிக குறைந்த சம்பளத்தை கொடுத்து தான் மிகுதியினை லாபம் என்ற பெயர்ல பெற்றுக்கொள்வது. இப்ப உதாரணமாக ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் 20 ரூபாய் என்று எடுத்து, ஒரு நாள் சம்பளம் 20 ரூபாய் என்று உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், முதலாளி அதுல 15 ரூபாவை கொடுத்து மிகுதி 5 ரூபாவை கொடுக்காமல் விடுகின்றார். அப்ப மிகுதி 5 ரூபாவை கொடுக்காம விடுகிற போது அந்த 5 ரூபாவை முதலாளி லாபமாக பெறுகின்றார். அங்கே தொழிலாளி சுரண்டப்படுகின்றான். அப்ப ஆகவே அதுல இருந்துதான் எங்களுக்கு அடுத்த விளைவு இந்த முதலாளி தொழிலாளி என்ற ஒரு வர்க்க வேறுபாடு ஏற்படுகின்றது. இது முதலாளித்துவ பொருளாதாரத்துலதான் இந்த வர்க்க வேறுபாடு அதிக அளவில் காணப்படுகிறது. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையிலான வேறுபாடு. இப்ப இது அரசியல் துறையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. முதலாளி தொழிலாளி வர்க்க வேறுபாடு தோற்றம் பெற்றது முதல் முதலாளித்துவ பொருளாதாரத்துலதான். அப்ப இது அரசியல் துறையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்ப இவ்வாறு வர்க்க வேறுபாடுகள் ஏற்படையில தொழிற்சங்கங்கள், வேலை நிறுத்தங்கள், அதே போல தொழிலாளியினுடைய உரிமை போராட்டங்கள் எல்லாம் அங்க ஏற்படுகிறது. இதனால் பொதுவுடைமைவாதம், தாராண்மைவாதம் ஆகிய அரசியல் கொள்கைகள் புதிதாக தோற்றம் பெறுகின்றது. அடுத்த பாயிண்ட நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஐரோப்பிய நாடுகள் தமது குடியேற்ற நாடுகளில் முழுமையான அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்தி கொண்டமை. அப்ப இப்படியான சில காரணங்கள் இந்த கைத்தொழில் புரட்சியில அரசியல் துறையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்ப பணக்கார வகுப்பினர் தோற்றம் பெற்றிருக்கிறோம். அதே நேரம் உழைப்பை விற்கிற ஏழை வகுப்பினருடைய தோற்றம், அதே போல முதலாளிமார் ஏழைகளை சுரண்டி இருக்கிறார்கள். இதனால முதலாளி தொழிலாளி வர்க்க வேறுபாடு தோற்றம் பெற்றிருக்கிறது. பிறகு அவர்கள் தங்களுடைய அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தொழிற்சங்கங்களை நாடி அங்க வேலை நிறுத்தங்கள், தொழிலாளர்களுக்கான உரிமை போராட்டங்கள் சொல்லி அவ்வாறெல்லாம் போராட்டங்கள் நடைபெற்று இருக்கின்றது. அப்ப இந்த கைத்தொழில் புரட்சி அரசியல் துறையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆவண்ணா பகுதியை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், இந்த கைத்தொழில் புரட்சி பொருளியல் துறையில எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுல நாங்கள் சுருக்கமாக பார்த்தால், முதலாவது தொழிற்சாலை உரிமையாளர்களான பணக்கார வர்க்கமும் வர்த்தக வகுப்பும் இங்க தோற்றம் பெற்றமை. இரண்டாவது, விவசாயிகள் சிறு நில உடைமையின் தொழிலை கைவிட்டு நகரம் சென்றனர். அதாவது விவசாயிகள் அந்த கிராமப்புறத்தில இருந்து நகரம் நோக்கி நகரத் தொடங்கினார்கள். இதனால் என்ன நடந்ததுன்னு சொன்னா, தன்னிறைவு பொருளாதார முறை வீழ்ச்சி அடைய தொடங்கியது. அத்துடன் சம்பளத்துக்கு வேலை செய்கின்ற ஒரு தொழிலாளர் வகுப்பு ஒன்று தோற்றம் பெற்றது. அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு ஏற்றுமதி இறக்குமதி அடிப்படையிலான ஒரு வர்த்தக பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்றது. அப்ப ஏற்றுமதி இறக்குமதி அடிப்படையிலான ஒரு வர்த்தக பொருளாதாரம் வளர்ச்சி அடையிக்க அதனூடாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைகின்றது. அதாவது சர்வதேச வர்த்தகம். அதாவது எங்களோட நாட்டுல உற்பத்தி செய்யற பொருட்களை நாங்கள் இப்ப ஒரு நாடு தன் நாட்டுல உற்பத்தி செய்யற பொருளை மேலதிகமா இருக்க வெளிநாடுகளுக்கு அதை வித்திச்சன்னு சொன்னால் அது ஏற்றுமதி. அதே போல ஒரு நாடு தனக்கு தேவையான பற்றாக்குறையான பொருளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யச்சுன்னு சொன்னால் அது இறக்குமதின்னு சொல்றோம். பற்றாக்குறையான பொருளை வெளிநாட்டுல இருந்து வாங்குறது இறக்குமதி. அப்ப இந்த வெளிநாட்டு வர்த்தகம் அல்லது சர்வதேச வர்த்தகம் என்றது ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தோட தொடர்புடைய ஒன்று. அப்ப இந்த பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றத்தில எங்களுக்கு மிக முக்கியமானது வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்தது. அப்ப அது எப்படி அந்த வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்ததுன்னு சொன்னா, ஏற்றுமதி இறக்குமதி அடிப்படையிலான ஒரு வர்த்தக பொருளாதாரம் வளர்ச்சி அடையிக்க அது சர்வதேச வர்த்தகத்துக்கு வித்துட்டு சென்றது. அத மாதிரி முதலாளித்துவ பொருளாதாரம் உலக நாடுகளில் பரவியது. இதுவும் இந்த கைத்தொழில் புரட்சியால பொருளியல் துறையில் ஏற்படுத்திய ஒரு மாற்றமாக கருதப்படுகின்றது. இதே போல தனித்தனியான கூட்டு வர்த்தக கம்பெனிகளும் உருவாக்கி கொள்ளப்பட்டது. அப்ப இது கடைசியா 19ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய பல்தேசிய கம்பெனிகளாக வளர்ச்சி அடைந்தது. அப்ப இதுவும் பொருளியல் துறையில ஏற்படுத்திய ஒரு மாற்றம் இந்த
கைத்தொழில் புரட்சியால. மற்றது வர்த்தகர்களுக்கு என்னென்னு சொன்னா கடன் வசதிகள் வழங்கப்பட்டு நிதி கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் இலகுபடுத்தப்பட்டது. அப்ப இந்த பொருளியல் துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் சொல்லியிருக்க அந்த வர்த்தகம் நல்லா வளர்ச்சி அடையணும்னு சொன்னா வர்த்தகர்களுக்கு பொருட்களை உற்பத்தி செய்து அதை ஏற்றுமதி செய்கிற வர்த்தகர்களுக்கு அல்ல இறக்குமதி செய்கிற வர்த்தகர்களுக்கு கடன் வசதிகள் வழங்கப்பட்டு நிதி கொடுக்கல் வாங்கல்கள் இலகுபடுத்தப்பட்டது. அப்ப இது இந்த கைத்தொழில் புரட்சியில அது பொருளியல் துறையில் எத்தகைய மாற்றங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால் இங்கேயும் தொழிற்சாலை உரிமையாளர்களான பணக்கார வர்க்கம் தோற்றம் பெற்றிருக்கு. விவசாயிகள் தங்களோட சிறுநில உடைமை தொழிலை கையை விட்டு நகர்ப்புறங்களை நோக்கி சென்றார்கள். இதனால தன்னிறைவு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. எனவே சம்பளத்திற்கு வேலை செய்யும் தொழிலாளர் வகுப்பு ஒன்று தோற்றம் பெற்றது. அதை வச்சுக்கொண்டுதான் இந்த ஏற்றுமதி இறக்குமதி அடிப்படையிலான ஒரு வர்த்தக பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து இந்த கடைசியில ஒரு சர்வதேச வர்த்தகம் வளர்ச்சி அடைந்தது. அப்ப இதெல்லாம் பொருளியல் துறையில ஏற்படுத்திய ஒரு மாற்றங்களாக நாங்கள் கருதி கொள்ளுகின்றோம். அதே போல இந்த கைத்தொழில் புரட்சியின் விளைவுகள்ல எவ்வாறு சமூகத்துறையில இது மாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றது. கைத்தொழில் புரட்சியானது சமூகத்தில நன்மையானதும் தீமையானதுமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இது வழிவகுத்திருக்கின்றது. அப்ப முதலாவது நாங்கள் இந்த சமூக மாற்றம் என்ன என்று சொன்னால் முதலாவது நகரங்கள் உருவாகின. கைத்தொழில் புரட்சியால சமூகத்துறையில் ஏற்பட்ட முதலாவது மாற்றம் நகரங்கள், அதிகளவு நகரங்கள் உருவாகியது. அத்துடன் இரண்டாவது மக்களது வாழ்க்கை தரத்தில பாரிய மாற்றம் ஏற்பட்டது. அதாவது மக்களுடைய வாழ்க்கை தரத்தில பாரிய மாற்றம் என்று சொன்னால் அவர்கள் அவர் தங்களுடைய வாழ்க்கை செலவை குறைத்து அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்த ஒரு அதிகரிப்பை காட்டியது. மற்றது மக்களுக்கு மூன்றாவது பாயிண்ட்ஸ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அப்ப இதனால ஒரு வேலையில்லா பிரச்சனை என்பது ஓரளவிற்கு குறைவாக காணப்பட்டது. மற்றது மக்களது கொள்வனவு சக்தி அதிகரித்து மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது. அவர்கள் கொள்வனவு செய்கிற பொருட்களுடைய அளவுகள் அதிகரித்திருக்குது. இந்த கைத்தொழில் புரட்சியிலான உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அவர்கள் கொள்வனவு செய்ய வேண்டிய வாழ்க்கை தரம் உயர்வடைந்து சென்றுள்ளது. அடுத்த காரணம் பாரிய நகரங்களில் சனத்தொகை நெருக்கடி காணப்பட்டது. அப்ப பாரிய நகர்ப்புறங்கள்ல சனத்தொகை நெருக்கடி ஏற்படுக அங்க சில நேரங்கள்ல அடிப்படை வசதிகள் குறைவடைந்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் நகர்ப்புறங்களில் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இது ஒரு சமூக துறையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். இதனால் நகரமயமாதல் துரிதப்படுத்தப்பட்டது. அத்துடன் வகுப்பு ரீதியான ஒரு சமூக அமைப்பும் தோற்றம் பெற்றது. அதாவது கூலிக்கு தொழிலாளரை வேலைக்கு அமர்த்தி லாபம் அடைந்தனர். அதே போல இந்த சேரிப்புறங்கள் உருவாகியதும் இந்த சமூகத்துறையில் ஏற்படுத்திய ஒரு மாற்றம். பெரும்பான்மையான தொழிலாளர்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிறார். இப்ப தொழிலாளருக்கு வறுமை நிலை காணப்பட்டமை, மற்றது அவர்களுக்கு குறைந்த சம்பளம் கொடுக்கப்பட்டது, வேலையில்லா பிரச்சனை, மற்ற குறைந்த வாழ்க்கை தரம். அப்ப இப்படியான சில பிரச்சனைகளை சில தொழிலாளர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள். இதனாலே அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படுகிற போது குடும்பங்கள்ல மதுப்பாவனை, தவறான செயலில் ஈடுபடுவது, சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படி எல்லாம் இடம்பெற்றது. அப்ப இதுக்கெல்லாம் தீர்வாகத்தான் என்ன செய்தார்கள் சொன்னா தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை அதிகரித்தல், அதே போல அவர்கள் வேலை செய்கிற நேரத்தை குறைத்துக் கொள்வது, மற்ற தொழிலாளருக்கு அடிப்படை சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது. அப்ப அப்படியான சில தீர்வுகள் இங்க முன்வைக்கப்படுகிறது. இந்த சமூகத்துறையில் ஏற்படுத்திய மாற்றத்துலதான் நாங்கள் அதை பார்த்து கொள்கிறோம். அப்ப இப்படி இந்த கைத்தொழில் புரட்சி காரணமாக அனுகூலங்களும் இருக்கின்றது, பிரதிகூலங்களும் இருக்கின்றது. இதுல ஏற்பட்ட ஒரு தீய விளைவு சூழல் மாசடைதல். இப்ப தொழிற்சாலை கழிவுகள் தொழிற்சாலையில இருந்து வெளியேறுகிற கழிவுப் பொருட்கள் நதிகளிலும் அதே மாதிரி நீர்நிலைகளிலும் கலக்கிற போது நீர் மாசடைகிறது. அப்ப அந்த நீரை மனிதனோ உயிரினங்களோ அருந்துகிற போது அங்க தீங்கு ஏற்படுகிறது. அதே போல தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேறுகிற நச்சு புகைகள் அது சுகாதார ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அப்ப அந்த புகை வளிமண்டலத்துல படிந்த காரணத்தால் எதிர்கால சந்ததியினருக்கு அது ஒரு அச்சுறுத்தலாகவே காணப்படுகின்றது. அப்ப ஆகவே இந்த கைத்தொழில் புரட்சியினுடைய விளைவுகள் நாங்கள் 3 விதமா நோக்கி இருக்கிறோம். ஒன்று அரசியல் துறையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது, இரண்டாவது பொருளியல் துறையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு, மூன்றாவது சமூகத்துறையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப ஆகவே இதனுடைய அந்த மிகப்பெரிய தீங்கு இந்த சூழல் மாசடைதல். அப்ப அதுல தொழிற்சாலை கழிவுகள், தொழிற்சாலையிலிருந்து வெளியேற கழிவுகள் நதிகள்ல நீர்நிலைகள்ல கலக்கேக்க நீர் மாசடைகிறது. மற்ற தொழிற்சாலையிலிருந்து புகை போக்கிகள் மூலம் வெளியேறுகிற அந்த புகைகள் சுகாதார ரீதியாக மனிதனுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. மற்ற அந்த புகை போய் வளிமண்டலத்துல
படிகிற போது எதிர்கால சந்ததியினருக்கும் அது ஒரு அச்சுறுத்தலாகவே காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இன்றைய வகுப்புல இந்த கைத்தொழில் புரட்சியினுடைய விளைவுகள் என்ன என்னன்றதை பற்றி நாங்கள் அதனை தனித்தனியாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்ப உங்களுக்கு இன்றைய வகுப்பு அநேகமாக பயனுள்ளதாக இந்த வீடியோ அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவ்வாறு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.